ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா, வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, என்கிட்ட இல்லை அதனால் பெருசு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ காஞ்சது. இது பார்த்தோம் அப்படின்னா கேசவர்த்தினி இருக்குல்ல, அதோட இலை. அடுத்தது இது துளசி, இது வெள்ளை கரிசலாங்கண்ணி, இது ஓமவல்லி, இது செம்பருத்தி பூ இலை, வெத்தலை 2, இது ஆலுவேரா கற்றாழை, மருதாணை. இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணலாம். என்கிட்ட இப்போக்கி இதாக இருக்குது. இதை வச்சு நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போக்கி நீங்கள் கொஞ்சம் வாட்டர் லைட்டாக தெளித்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு காட்டன் கிளாத்து, பியூர் காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண. இதை போய் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணணும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது தாராளமாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஹேர் க்ரோத்துமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ப்ரௌன் ஹேர் அதெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக உங்களுக்கு மாதிரி தெரியும். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதை ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் இப்போ என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளரில் கோகோனட் ஆயில் 2 டம்ளர் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோன்னா நல்லெண்ணெய் எவ்வளோ எடுக்கணுன்னா ஒரு 1/2 டம்ளர் எடுத்தால் போதும். 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் எடுத்து அதிலே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெயும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண மிக்சரையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். அது நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் அந்த ஹீட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேஜ் வரப்போ நம்ம அதை அப்படியே டோட்டலாக சிம் ஆக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த சைடு ஃபுல்லாக அந்த இதுவாக வரும். அப்போயே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சக்கப்புறம் அது லைட்டாக பர்ன் ஆகி அது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இப்படி தான் ஃபுல்லாக இன்னொரு பொங்கி வரும். நல்லா இதாக இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்திருக்கா. இது அப்படியே இருக்க ரொம்ப கம்மியாகி அந்த ஃபுல்லாக இதாகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து நல்ல ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதை நல்ல ஒரு வெயிலில் 2 days வச்சு எடுத்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்.